நசிகத் நம்பர் 19. வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காவிட்டால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அத்தகையவர்கள் தம் தொழும் இடத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குர்பானி அப்படிங்கிற அந்த வார்த்தை உருது வார்த்தைமா, அது அரபு வார்த்தை கிடையாது. குர்பான் அப்படிங்கறது அரபு வார்த்தை. குர்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. குர்பான் கரீப், நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தான் கரீப்னு சொல்லுவாங்க. கரீப், அக்ரபு, இது எல்லாமே அதுல இருந்து வருவதான் குர்பான். குர்பான்னா என்னது? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அமலுக்கு பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? சில பேருக்கு மட்டும்தான் சில அமல்கள் கடமையாக்கப்படும். இதனுடைய விளக்கத்துக்காக சொல்றேன். ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு சில அமல்கள் கடமையாக்கப்படும். உதாரணமாக தொழுகையோ நோன்பு, 5 இஸ்லாத்தின் கடமைகள் எடுத்துக்கிறோம். கலிமாவை தவிர தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இது 4மே சில பேருக்கு சில நேரத்துல கடமையாயிடும். இப்ப தொழுகை எடுத்துக்கோங்க, யாருக்கு கடமை இல்லைன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், புத்தி சுவாதீனம் இல்லாத, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத சிறுவர், அதாவது பாலிக ஆகாத, பருவமடையாத சிறுவர்கள் மீது கடமை இல்லை. சுய நினைவு இல்லாதவர்கள் மீது தொழுகை கடமை கிடையாது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தொழுகை கடமை. அதே போல ஜக்காத்து, பொருள் வசதி உள்ளவர்களுக்கு ஜக்காத் கடமை. அதே போல ஹஜ்ஜு, அது பொருளும் ஆரோக்கியம் சேரும் பொழுது நமக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்படும். நோன்பும் அப்படிதான். நோயாளியாகவோ ரொம்ப வயதின் மூப்பில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்கு தவிர மற்ற எல்லோருக்குமே நோன்பு கடமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடமையான சில விஷயங்களை கடமையான உடனே செய்திட வேண்டும், அவ்வளவுதான். செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றாத பாவம் நமக்கு என்ன செஞ்சிடும் வந்து. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. வசதி அப்படிங்கறதுடைய விரிவாக்கம் என்ன? வசதினா நம்ம எதெல்லாம் நினைச்சிருக்கோம்? நம்ம படிச்சிருக்கோமா? நிசாவுடைய இதுல சிம்பிளா சொல்லிடுவோம். வீட்டுல அத்தியாவசிய தேவை போக ஆடம்பர பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ அவங்கதான் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். ஜக்காத் கடமையானவர்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அத்தியாவசிய தேவை தவிர ஆடம்பரமாக இருக்கக்கூடிய, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நகை வச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்காங்க, நல்ல வருமானம் வருது, நல்ல ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுறாங்க, கொடுக்கவில்லையோ அத்தகையவர்கள் தம் தொழும் இடத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் அப்படிங்கறத நமக்கு எச்சரிக்கையா சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பாணி என்னன்னா, ஒரு சில விஷயங்களை அமல் செய்யறதுல, அதாவது உதாரணமா மக்களை ஏமாற்றுபவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உண்மை முக்மீன் அல்லன்னு சொல்லுவாங்க. யார் அண்டை வீட்டுக்காரர்கள் இடத்துல நல்ல முறையில் நடக்கலன்னா உண்மை முக்மீன் அல்ல. முஸ்லீம் இப்படி இருக்க மாட்டா, லைசல் முஃமினு பித்துஆமி வலல் ஆம், அதாவது ஆபாசமாகவோ அற்பமாகவோ பேசக்கூடியவர்கள் முக்மீன்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த செயல் செய்யாமல் இருந்தாலோ அல்லது இந்த செயல் செய்தாலோ இந்த ஷர்த்துல இருந்து, இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே போயிடுறீங்க. அதனால அந்த கடமையை நல்ல முறையில நிறைவேற்றி விடுங்கள் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் சொல்லல, நெருங்கவே வேணாம். நம்ம கோவம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, பக்கமே வந்துடாத, இந்த தெசபுரம் வந்து உங்களுக்கு இருக்கு, இந்த பக்கமே தலை காட்டக்கூடாது சொல்லுவோமா, அந்த மாதிரி வராதிங்க, நெருங்கவே வேணாம் அப்படிங்கறத எச்சரிக்கையான வார்த்தையாக சொல்கிறார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்துல நாம இன்ஷா அல்லாஹ் கவனத்தோடு இருக்கணும். ஏன் சரி குர்பானி ஏன் கொடுக்காம இருக்கிறோம்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சில காரணங்கள் தான். ஒண்ணு என்னன்னா, கட்டளைக்கு முக்கியத்துவம், அதனுடைய கட்டளைகளை எப்படிப்பட்ட கட்டளைகள் அப்படிங்கிற முக்கியத்துவம் தெரியாம இருக்கக்கூடிய மக்களாக இருப்பதின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், சில அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவர்களை தவிர இருக்கிறோம் அப்படிங்கிறது. 2வது, நபிமார்களுடைய சுன்னத்துடைய சிறப்புகள் தெரியல. ஏன்னா இது காலம் தொட்டு நபிமார்களுடைய வழியில வந்ததுதான் இந்த குர்பானி. 2வது விஷயம். 3வது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமலாக இருப்பதினால் அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர வேற ஏதாவது அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு நோன்பு வைங்க, வேற ஏதாவது முடிய வெட்டிக்கோங்கன்னா கூட வெட்டிக்கோங்க, வளர்றதுன்னு. ஆமா, அதனால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குதே அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அறிஞர்களுடைய கூற்றா இருக்குது. 3வது. 4வது, வேலை பளுவின் காரணமாக, இதை எதுக்கு நம்ம வாங்கி அறுப்பானது பங்கு வைக்க அப்படிங்கிற மாதிரியான இயலாமை. அதனால இந்த 4 காரியமும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. எல்லாம் நசிகத் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 26 நசிகத் நம்ம நடத்தியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். சரி,
இதனுடைய விளக்கங்கள்லாம் இன்ஷால்லா எழுதுற வரைக்கும் எழுதிக்கோங்க. இன்ஷால்லா ஒவ்வொன்றா நம்ம வந்து குரூப்பில் போட்டு விடுவோம். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வரக்கூடிய நசீகத் எல்லாமே ஹதீஸ் தாமா. அதனால ஹதீஸை மாற்றி எழுதிடக்கூடாது, அதில் இருக்கிற மாதிரியே படிங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, இதில் படித்து இது வந்த ஹதீஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். புதுசாலாம் என்ன செய்யலை, நம்ம கேள்விப்படலை. அதனால இன்ஷால்லா இந்த ஹதீஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடு இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. ஆமாம், இன்னொன்று என்னன்னா 2 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. 4ஆம் தேதி நமக்கு இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம். அல்ஹம்துலில்லாஹ் 4ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அட்டவணையை இப்போ குரூப்பில் போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். குரூப்பில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஹை, அல்ஹம்துலில்லாஹ்.